Hi students, today we will see about the Unit 16 Applied Chemistry Continuation. Application of Nanochemistry. இப்போ Nanochemistryல எங்கெங்க பயன்படுத்துகிறாங்க. The range of commercial products available today is very broad, including strain-resistant and wrinkle-free textiles, cosmetics, sunscreens, electronics, paints and varnishes. இப்போ பார்த்தோன்னா நம்ம கமர்ஷியல் ப்ராடக்ட்டு இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது அவைலபிளாக இருக்கிறது என்னது ஸ்ட்ரெயின் ரெசிஸ்டன்ஸு, அது மட்டும் இல்லாமல் என்னது விரிங்கிள்டு ஃப்ரீ டெக்ஸ்டைல்ஸ், சுருக்கம் அடையாமல் இருக்கக்கூடிய என்னது துணி வகைகள். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னாக்கா என்னது கரை பிடிக்காமல் இருக்கிறது, காஸ்மெட்டிக்ஸில் சன்ஸ்க்ரீன்ஸு, எலக்ட்ரானிக்ஸு, பெயிண்ட்டு, வார்னிஷ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். நானோ கெமிஸ்ட்ரி இஸ் அப்ளைடு இன் ஆல் தி சப்ஸ்டன்ஸ். அப்போ நானோ கெமிஸ்ட்ரி இது எல்லாத்துலேயும் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. சம் ஆஃப் தம் ஆர் given below. The metallic nano particles can be used as வெரி ஆக்டிவ் கேட்டலிஸ்ட். இதில் மெட்டாலிக் நானோ பார்ட்டிக்கல் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, ஆக்டிவ் கேட்டலிஸ்டாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. நானோ கோட்டிங் அண்ட் நானோ காம்போசைட்ஸ் ஆர் ஃபவுண்ட் யூஸ்ஃபுல் இன் மேக்கிங் variety of products such as sports equipment, bicycles and automobiles etc. அது மட்டும் இல்லாமல் நானோ கோட்டிங்கும் நானோ காம்போசைட்ஸும் வந்து எங்கே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, நிறையா வந்து ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்லேயும் பைசைக்கிள்லேயும் வெரைட்டி ப்ராடக்டில் ஆட்டோமொபைல்ஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க. நானோ டெக்னாலஜி இஸ் அப்ளைட் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் சிந்தட்டிக் ஸ்கின் அண்ட் இம்ப்ளான்ட் சர்ஜரி. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னாக்கா நானோ கெமிஸ்ட்ரி வந்து வேறு எதில் டெக்னாலஜி எதில் யூஸ் பண்ணுறாங்க, சிந்தட்டிக் ஸ்கின் நம்ம தோல் வந்து செயற்கை முறையில் உருவாக்குறதுக்கும் இம்ப்ளான்ட் சர்ஜரிக்கும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. Nanomaterials that conduct electricity are being used in electronic as minute conductors to produce circuit for microchips. நானோ மெட்டீரியலை எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணி அந்த எலக்ட்ரானிக்ஸில் வந்து எதில் எலக்ட்ரானிக்ஸை எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுறதுக்கு மைன்யூட் கண்டக்டராகவும் அது மூலியமாக வந்து சர்க்கியூட்டை வந்து ஃபார்ம் பண்ணுறதா மைக்ரோசிப்ஸாக யூஸ் பண்ணுறோம். நானோ மெட்டீரியல்ஸ் ஆர் எக்ஸ்டென்சிவ்லி அப்ளிகேஷன் இன் த ப்ரிப்ரேஷன் ஆஃப் காஸ்மெட்டிக், டியோட்ரன்ஸ் அண்ட் சன்ஸ்க்ரீன் லோஷன். அது மட்டும் இல்லாமல் நானோ மெட்டீரியலை எதில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம காஸ்மெட்டிக்கில், நெக்ஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் லோஷனு, டியோடன்ஸு, வாசனை பொருட்கள்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம். நானோ பார்ட்டிகல் சப்ஸ்டன்ஸ் ஆர் இன்கார்பரேட்டட் இன் ஃபேப்ரிக்ஸ் டு ப்ரிவென்ட் த க்ரோத் ஆஃப் பாக்டீரியா. நானோ பார்ட்டிகளை என்ன பண்ணுறாங்க, ஃபேப்ரிக்ஸில் உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா பாக்டீரியா வந்து என்னது வளராமல் இருக்கிறத தடைப்படுத்துறதுக்கு. நானோ கெமிஸ்ட்ரி இஸ் யூஸ் இன் மேக்கிங் ஸ்பேஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோநாட்டிக்கல் டிவைஸ். அது மட்டும் இல்லாமல் நானோ கெமிஸ்ட்ரியை ஸ்பேஸ் டிஃபென்ஸ்லேயும் ஏரோநாட்டிக்கல் டிவைஸ்லேயும் வந்து யூஸ் பண்ணுறோம். ட்ராபேக்ஸ் ஆஃப் நானோ மெட்டீரியல் இன் கெமிஸ்ட்ரி. அப்போ நானோ மெட்டீரியலில் என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது, நானோ மெட்டீரியல்ஸ் ஆர் அன்ஸ்டேபிள் வென் தே ரியாக்ட் வித் ஆக்சிஜன். நானோ மெட்டீரியல்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது, அன்ஸ்டேபிளாக இருக்குது, ஆனால் எதில் ஆக்சிஜனில் ரியாக்ட் ஆகும். இப்போ நானோ மெட்டீரியல் பார்த்தோம்னாக்கா எப்படி இருக்குது, அன்ஸ்டேபிளாக இருக்குது, ஆக்சிஜன் கூட சேர்ந்ததுனா நிலையற்றதாக இருக்குது. தேர் எக்ஸோதெர்மிக் கம்பஷன் வித் ஆக்சிஜன் கேன் ஈஸிலி காஸ் எக்ஸ்ப்ளோஷன். அது மட்டும் இல்லாமல் இதில் ஆக்சிஜன் கூட சேர்ந்து வினை புரிஞ்சுது அப்படின்னாக்கா என்ன பண்ணோம், வெடித்து சிதறதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்குது. பிகாஸ் நானோ பார்ட்டிகல்ஸ் ஆர் ஹைலி ரியாக்டிவ், த இன்ஹெரண்ட்லி இன்ட்ராக்ட் வித் இம்ப்யூரிட்டிஸ் ஆஸ் வெல். அது மட்டும் இல்லாமல் நானோ பார்ட்டிக்கல் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து என்ன ஆகக்கூடியது, ரியாக்ட் ஆகக்கூடியதாக இருக்கிறதுனால இது என்ன பண்ணுது, அதிகமாக வந்து மாசுக்களை வந்து உருவாக்குது. நானோ மெட்டீரியல்ஸ் ஆர் பயாலஜிக்கலி ஹார்ம்ஃபுல் அண்ட் டாக்ஸிக். நானோ மெட்டீரியல் எல்லாமே வந்து என்னது நம்மளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாகவும் விஷத்தன்மை வாய்ந்ததாகவும் வந்து இருக்குது, நச்சுத்தன்மை வாய்ந்ததாக காணப்படுது. இட் இஸ் டிஃபிகல்ட் டு சிந்தசிஸ், ஐசோலேட் அண்ட் அப்ளை தம். இதை நம்ம சிந்தசிஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட் அதை தனியாக பிரித்து அப்ளை பண்ணுறது ரொம்ப கடினமான ஒன்றா இருக்குது. தேர் ஆர் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் சேஃப் டிஸ்போசல் பாலிசிஸ் ஃபார் நானோ மெட்டீரியல்ஸ். அதே மாதிரி நானோ மெட்டீரியல்ஸை வந்து திரும்ப வந்து மறுசுழற்சி பண்ணவோ
இல்லை சேஃபாக வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகளோ வந்து எதுவுமே இது வரைக்கும் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபார்மஸ்டிக்கல் கெமிஸ்ட்ரி. ஃபார்மஸ்டிக்கல் அப்படின்னாக்காவே என்னது, மருந்தக வேதியியல். Pharmaceutical chemistry is the chemistry of drugs which utilize the general law of chemistry to study drugs. இப்போ ஃபார்மஸ்டிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா என்னது, கெமிஸ்ட்ரி ஆஃப் ட்ரக்ஸு. இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ட்ரக்ஸை பற்றி, மருந்தை பற்றி வந்து ஜென்ரல் லாஸை பற்றி பார்க்கறது தான் இது. ஃபார்மஸ்டிக்கல் கெமிஸ்ட்ரி டீல் வித் ப்ரிப்ரேஷன் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் த ஸ்டடி ஆஃப் கெமிக்கல் காம்போசிஷன், நேச்சர், behavior, structure and influence of the drug in an organism, condition of their storage and the therapeutic use of the drugs. Drug discovery is the core of pharmaceutical chemistry. Pharmaceutical chemistry எதெல்லாம் டீல் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று ட்ரக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, என்னது மருந்தை வந்து நம்மளே வந்து உருவாக்குறது. நெக்ஸ்ட்டு அதோடைய கெமிக்கல் காம்போசிஷன் என்னென்ன, அதோடைய நேச்சர் எப்படி இருக்குது, பிஹேவியர் என்ன, அதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன, நெக்ஸ்ட்டு இந்த ட்ரக்கை வந்து எந்தெந்த ஆர்கானிசத்துக்கு யூஸ் பண்ணலாம், அதை எப்படி வந்து ஸ்டோர் பண்ணணும், அதோடைய கண்டிஷன், ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்னென்ன கண்டிஷனு, நெக்ஸ்ட்டு இந்த ட்ரக்கோடைய யூஸ் என்ன அப்படின்றத எல்லாத்த பற்றியும் வந்து என்னது ஸ்டடி பண்ணுறது. ட்ரக் டிஸ்கவரி இஸ் த கோர் ஆஃப் ஃபார்மஸ்டிக்கல் கெமிஸ்ட்ரி. இப்போ ட்ரக்கை வந்து கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த ஃபார்மஸ்டிக்கல் கெமிஸ்ட்ரியோடைய முக்கிய பங்கு. ஃபஸ்ட்டு ட்ரக்ஸ்னால் என்ன, மருந்து. ஈவன் தோ we use so many chemicals in our daily life, the chemical used for treating disease are termed as drugs. நம்ம டெய்லி லைஃப்பில் நிறைய கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் எந்த கெமிக்கல் வந்து டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோமோ, நோயை சரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோமோ, அதை தான் என்னன்னு சொல்கிறோம், ட்ரக் அப்படின்னு சொல்கிறோம். த வேர்ட் drug is derived from the French word darcu, which means a dry herb. இந்த வேர்டு ட்ரக் அப்படின்றது எதுலேருந்து டிரைவ் பண்ணதுன்னா, ஃப்ரெஞ்சு வேர்டு டார்க்யூலேருந்து டிரைவ் பண்ணது. இது அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ட்ரையே ஹெர்பு. அக்கார்டிங் டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், a drug is defined as follows. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO ட்ரக் அப்படின்றது என்ன அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க. இட் இஸ் எ சப்ஸ்டன்ஸ் ஆர் ப்ராடக்ட் தட் இஸ் யூஸ்ட் ஆர் இன்டென்டட் டு பி யூஸ்டு டு மாடிஃபை ஆர் எக்ஸ்ப்ளோர் physiological systems or pathological state for the benefits of the recipient. இப்போ ட்ரக் அப்படின்றது ஒரு சப்ஸ்டன்ஸு இல்லைனா ஒரு ப்ராடக்ட்டு. அதை எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஒன்று எக்ஸ்ப்ளோர் ஃபிசியாலஜிக்கல் சிஸ்டமோ இல்லை பேத்தாலஜிக்கல் ஸ்டேட்டையோ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அதை என்ன பண்ணணும், யூஸ் பண்ணுறதுனால ரெசிபியண்ட்டுக்கு யார் அந்த ட்ரக்கை எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ட்ரக்குக்கு என்னென்ன பண்புகள் இருக்கணும். எ ட்ரக் மஸ்ட் பொசஸ் த ஃபாலோயிங் கேரக்டர்ஸ். அப்போ ஒரு ட்ரக் அப்படின்னாக்கா என்னென்னலாம் இருக்கணும். இட் ஷுட் நாட் பி டாக்ஸிக். எப்படி இருக்கக்கூடாது, டாக்ஸிக்காக இருக்கக்கூடாது, விஷத்தன்மை வாய்ந்ததாக இருக்கக்கூடாது. இட் ஷுட் நாட் காஸ் எனி சைடு எஃபெக்ட். அப்போ அந்த நம்ம ஒரு மருந்தோ இல்லை மாத்திரையோ எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா அதனால் என்ன பண்ணக்கூடாது, பக்க விளைவுகள் எதுவும் வராமல் இருக்கணும், சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் இருக்கணும். இட் ஷுட் நாட் அஃபெக்ட் த ரெசிப்டர் டிஷ்யூஸ். அது மட்டும் இல்லாமல் இது என்ன பண்ணக்கூடாது, ரிசெப்டர் டிஷ்யூஸை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. இட் ஷுட் நாட் அஃபெக்ட் நார்மல் ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம நார்மலாக என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நடக்குமோ அதையும் என்ன பண்ணக்கூடாது, அஃபெக்ட் பண்ணக்கூடாது. இட் ஷுட் பி எஃபெக்ட் இன் இட்ஸ் ஆக்ஷன். அது மட்டும் இல்லாமல் அதோடைய வழியில் என்ன பண்ணணும், உடனே வந்து அந்த என்னது நோயை வந்து க்யூர் பண்ணக்கூடியதாக இருக்கணும். சோர்சஸ் ஆஃப் ட்ரக்ஸோடைய சோர்சஸ் என்னென்ன, எங்கெங்க இருந்தெல்லாம் வந்து நம்மளுக்கு ட்ரக்ஸ் வந்து கிடைக்குது. த மெயின் சோர்சஸ் ஆஃப் ட்ரக்ஸ் ஆர் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட். மெயினாக சோர்ஸ் ட்ரக்கு கிடைக்கிறதுக்கான சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எது அனிமலும் பிளான்ட்டும். த மாடர்ன் மேனுஃபேக்சர்ஸ் அடாப்ட் மெனி கெமிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் டு சிந்தசைஸ் ட்ரக்ஸ் ஃபார் ஸ்பெஷலைஸ்டு ட்ரீட்மெண்ட் விச் ஆர் மோர் யூனிஃபார்ம் தன் நேச்சுரல் மெட்டீரியல்ஸ்.
ஆனால் மாடர்னாக வந்து எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கெமிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்லேருந்து என்னது ட்ரக்ஸை வந்து சிந்தசைஸ் பண்ணி ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூனிஃபார்மாக வந்து நேச்சுரல் மெட்டீரியலோட யூஸ் பண்ணுறாங்க. த ஃபாலோயிங் டேபிள் ஷோஸ் வேரியஸ் சோர்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ். அப்போ என்னென்ன வேரியஸ் சோர்சஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்றது பார்க்க போகிறோம். இப்போ எதில் எங்கெங்கேருந்து என்னென்ன ட்ரக்ஸ்லாம் கிடைக்குது. பிளான்ஸ், என்ன ட்ரக் பிளான்ஸ்லேருந்து மார்ஃபின், குயினைன். கெமிக்கல் சிந்தசிஸ், கெமிக்கல்லேருந்து சிந்தசிஸ் பண்ண ட்ரக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆஸ்பிரின், பேரஸ்டமால். அனிமல்லேருந்து பார்த்தோன்னா இன்சுலின், ஹெப்ரின். மினரல்ஸ்லேருந்து லிக்விட் பேரஃபின். மைக்ரோ ஆர்கானிசம்லேருந்து பெனிசிலின். ஜெனட்டிக் இன்ஜினியரிங்லேருந்து ஹியூமன் growth ஹார்மோன். Okay, thank you students. We will see the next topic in the next class.